ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தர சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வாரத்துக்கு 2 வீடியோ என் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் 8 மாதத்துக்கு முன்னாடி கேட்குற டிஷ்ஷஸுக்கும் இப்போ நீங்கள் கேட்குற டிஷ்ஷஸுக்கும் நிறைய கிராஜுவேட் ஆகிருக்கீங்க. நீங்கள் கேட்குற டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்குறீங்க, கொஞ்சம் புதுமையாக கேட்குறீங்க. ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன். சில டிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும் வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 2 லட்சம் பேர் பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அந்த பர்டிகுலர் டிஷ். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் அந்த டிஷ்ஷை கேட்டிருப்பீங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதை பண்ண போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் எந்த டெசர்ட் போட்டாலும், எந்த ஸ்வீட் போட்டாலும், குலாப் ஜாமுன் தவிர, குலாப் ஜாமுன் ஜிலேபின்னு நினைக்கிறேன், இது ரெண்டுத்தையும் தவிர வேறு எல்லா டெசர்ட்டும், பாதாம் அஞ்சீர் ஹல்வான்னு ஒரு டெசர்ட் பண்ணியிருந்தேன். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்ல நான். குலாப் ஜாமுன் அது பக்கத்தில் நிற்க முடியாது, அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு பாதாம் அஞ்சீர் ஹல்வா. நான் ஃபஸ்ட்டு ஒரு காசி ஹல்வா, ஒரு பாதாம் ஹல்வா பண்ணியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாதாம் அஞ்சீர் ஹல்வா பண்ணேன். அந்த பாதாம் அஞ்சீர் ஹல்வா வந்து 2 லட்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் 3 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அது வந்து அன்டச்சபிள், அந்த மாதிரி ஒரு டெசர்ட். ஆனால் அது நிறைய பேர் பார்க்கல. ஆனால் பார்த்து செஞ்சவங்க ஒரு 1000 ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, இது எனக்கு சூப்பராக வந்தது, ஃபென்டாஸ்டிக் டெசர்ட் அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிற ஒரு ஸ்வீட்டும். நான் போன வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு மைதா வச்சு பாலில் கலக்கி ஜீராவில் சோக் பண்ண போகிற ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன்னு. ரொம்ப நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ், எல்லா கல்யாணத்தில் கண்டிப்பாக இருக்கும். மால்புவா ரபடி. இந்த மால்புவா வந்து நம்ம அதிரசம் ஊற்றுவோம் தெரியுமா, அது மாதிரி ஒரு பேனில் ஆயிலில் மிதக்க விட்டு கரண்டியில் ஊற்றி ஃப்ரை பண்ணுற ஒரு ஸ்வீட். அதை எடுத்து ஜீராவில் சோக் பண்ணுவோம். இந்த மாவுலே வந்து ஸ்வீட் கோவா, குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி இதெல்லாம் வந்து அந்த மாவுலே மிக்ஸ் பண்ணணும், நம்ம பாலும் மைதாவும் சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு மால்புவா ரபடி நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, முதல்ல வந்து ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜீரா வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு என்ன ஜீரா பண்ணோம், அதே ஜீரா, அதே கன்சிஸ்டன்சி. அதில் ரோஸ் வாட்டர் போட்டிருந்தோம், அந்த ரோஸ் எசன்ஸ் போட்டிருந்தோம். இந்த இதில் அந்த ரோஸ் எசன்ஸ் போடாதீங்க, அந்த ஜீராவை பண்ணி வச்சிங்க. அந்த ஜீராவில் இந்த மால்புவா ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம அந்த ஜீராவில் சோக் பண்ண போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் சூடாக இருக்கிற இந்த மால்புவாவை சூடாக இருக்கிற ஜீராவில் போட்டு சோக் பண்ணிங்கன்னா, அது கூட ரபடி. இந்த ரபடினா என்ன, ஒன்றுமே இல்லை, பாலை வந்து கண்டென்ஸ் பண்ணி சக்கரை போட்டு, பால்கோவாக்கு முந்தின ஸ்டேஜ், பாசுந்தியும் பால்கோவாக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் தான் ரபடின்னுவாங்க. அந்த ரபடியை மேலே ஊற்றி சாப்பிட்லாம். ஃபென்டாஸ்டிக் டெசர்ட். அதுக்குள்ளே நட்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு போல் ஃபுல்லாக சாப்பிட்டா அதே வந்து ஒரு டின்னர் மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வந்து இப்போ நீங்கள் ரபடி படத்துக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா மால்புவா கூட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு. ரபடி பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் ஃபென்டாஸ்டிக், அது அத்தன்டிக் ரெசிபி. அப்படி இல்லைனா ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணலாம். சூடான மால்புவா, சில்லாக ஃப்ரோசன் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மால்புவா பண்ணுறது எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட் தப்பாக போச்சுன்னா ஒழுங்காக வராது, ஞாபகம் வச்சுங்க. நான் இங்கே 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன், 1/2 லிட்டர் 500 ml. இந்த 1/2 லிட்டர் பால், இது வந்து பசும்பாலாக இருக்கலாம், எருமைப்பாலாக இருக்கலாம், மொத்தத்தில் மாடு பால். இது வந்து 1/2 லிட்டர். இதை வந்து காய்ச்சின பாலாக இருக்கலாம், பச்சை பாலாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே பச்சை பால் தான் எடுத்துருக்கேன், பச்சை பாலே மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே 1/2 லிட்டர் பாலுக்கு நான் வந்து 250 கிராம் மைதா மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். மெஷரிங் ஸ்கேலில் 250, 1/4 கிலோ பேக்கெட்டில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மைதாவை இதில் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு பிஞ்ச், இது மாதிரி 1 2 பிஞ்ச், ஒரு பிஞ்ச்னா இவ்வளோ தான், 2 கிராம் இருக்கும். ஸோ 2 பிஞ்ச் போட்டிருக்கேன் சோம்பு பொடி. நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இங்கே நான் 1 கிராம் குங்குமப்பூ வச்சுருக்கேன். இந்த 1 கிராம் குங்குமப்பூ அப்படியே இதில் போட்டேன். அப்படியே குங்குமப்பூ இல்லைனா கூட, குங்குமப்பூ இல்லாமல் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் இங்கே அந்த ரிச், அந்த ஃப்ளேவருக்காக போட்டுருக்கிறேன். நீங்கள் போட்டால் நல்லது. இது மாதிரி இந்த மைதா, இந்த பால், இந்த குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, சோம்பு பொடி, இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த லம்ஸே இருக்கக்கூடாது, ஒன்று கூட கட்டி ஆகக்கூடாது. அதனால தான் நான் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறேன். இது பீட் பண்ணும்போது நான் ஒரு 75 கிராம் ஸ்வீட் கோவா வச்சுருக்கேன், மில்க் கோவா. நம்ம குலாப் ஜாமுன் பண்ணும்போது பண்ண பார்த்தீங்களா, 50 கிராம் போட்டிருப்பேன். அது இதில் 75 கிராம் போடுறேன். இதையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட கட்டியே இல்லாமல் அந்த பால் மைதா மிக்சரில் மிக்ஸ் ஆகிடணும். ஆனால் என்ன கொடுமைன்னா, நான் குலாப் ஜாமுன் பண்ணேன், ஒரு 100 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் மைதா இல்லாமல் கோதுமை மேலே பண்ணட்டுமான்னு. என்னால் தாங்கவே முடியல.
பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நான் திகைச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. நான் குலாப் ஜாமுன் பண்ணுவேன், ஆனால் மைதா பண்ண மாட்டேன், கோதுமையில் பண்ணுறேன் அப்படின்னு. இது எனக்கு தெரியாது, பண்ண தெரியாது. ஸோ இதுவும் மைதாவில் தான் பண்ணியிருக்கேன். இதை கோதுமையில் பண்ணலாமான்னு என்கிட்ட யாராவது கேட்டீங்க. இது மாதிரி கோவா போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா, நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மைதா கெட்டது கிடையாது உடம்புக்கு. அதாவது மைதாலேயே வந்து டெய்லி பரோட்டா பண்ணி ஒரு நாளைக்கு 4 பரோட்டா டெய்லி சாப்பிட்டு 2 வருஷம் சாப்பிட்டா அந்த மைதாவோட எஃபெக்ட் உடம்புல ஏதோ ஆகி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டதாக தான் நடக்கலாம். என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்ற சன்னா போட்டுருவோம், என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்ற பரோட்டா, என்றைக்கா ஒரு நாள் இது மாதிரி கொஞ்சோண்டு மைதா போட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி மால்புவா, கொஞ்சம் ஒரு 4 குலாப் ஜாமுன், இதெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுங்க, சத்தியமாக ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு விஷம் கிடையாது மைதா. சில பேர் எழுததை பார்த்தா என்னதான் சாப்பிடுவாங்கன்னு தோணுது. நெய் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, எண்ணெயில் வறுக்கக்கூடாதுன்றாங்க, மைதா சாப்பிடக்கூடாதுன்றாங்க. என்ன மாடு மாதிரி அப்போ புல்லு தான் சாப்பிடணுமோ? பாருங்க, நல்லா பீட் பண்ணுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்க. இது பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கூட லம்ப் இல்லாமல் அந்த கோவா, அந்த ஸ்வீட் கோவா, மைதா, பால், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். எப்படி தரமா இருக்கும்? குல்ஃபி மெல்ட் ஆன ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த ஸ்மெல் வரும். ஒரு மலாய் குல்ஃபியில் அந்த ஸ்வீட்டு ஐஸ்கிரீம், அந்த மலாய் குல்ஃபி ஸ்மெல்ட் ஆன என்ன ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வரும் இந்த கோவா போட்டோன்னே. கட்டியே இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, அவ்வளோதாங்க, மேட்ரு ஓவர். இவனை தனியாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாமல் இது மாதிரி சைடில் வச்சுருங்க. இவன் இருக்கட்டும், 1/4 மணி நேரத்துக்கு அங்கே இருக்கட்டும். அந்த மாவை கலக்கி ஒரு 15-20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டோம். அது நல்லா ரெஸ்ட் ஆகணும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைல்யூட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் சோக் ஆன பிறகு பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் பச்சை பால், இப்போ நான் உங்களுக்கு ரபடி பண்ணி காட்ட போகிறேன். அந்த திக்க ரபடி இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சு சர்வ் பண்ண, அது பண்ண போகிறேன். இப்போ இங்கே 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த பால் இதில் போடுறேன். போட்டாச்சா? இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ 1 லிட்டர் பால் போட்டிருக்கேன். இது அப்படியே சுண்டி 250 ml ஆகணும். அந்த 250 ml ஆகிற வரைக்கும் இதை காய்ச்சிக்கிட்டே இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து லம்ப் ஃபார்ம் ஆகக்கூடாது. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் திக்காகும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை வரணும்னா இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் மால்புவா ரபடி சர்வ் பண்ணுறதா இருந்தால் இந்த ரபடி பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அந்த 1/2 மணி நேரம் டைம் நீங்கள் ஒதுக்கணும். இந்த ரபடி நான் எதுக்கு இப்போ மெனக்கெட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன்னா, இந்த குலாப் ஜாமுன் பண்ணும்போது ஒரு 1000 பேர் கேட்டீங்க, கோவா ஸ்வீட்டு கோவா எங்கள் ஊரில் கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் ஊரில் கோவா வந்து கோவானா என்னென்னு கேட்குறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். இப்போ நான் பண்ண போகிற ரபடி வந்து 25 நிமிஷம் வேக வச்சு இதை கொதிக்க 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 திக்கானோன்னா 25 நிமிஷம் ரபடி ரெடி ஆகிடும். அதே ஒரு 30-35 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சக்கரை குவான்டிட்டியெல்லாம் நான் இப்போ நான் ரபடிக்கு என்ன போடுறோம் அதே குவான்டிட்டி தான் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பால் கோவா ஆகிடும். சரிங்களா? இது உங்கள் வீட்டில் எவ்வளோ ஹை ஃப்ளேம் இருக்கோ இது மாதிரி திக்கு கடாயில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா அடி பிடிக்கும் பால். பாருங்கள், இது மாதிரி இந்த கடாயில் இது மாதிரி பொங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். நான் ஒரு பெரிய கடாயில் வச்சுருக்கேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கைப்பிடி இருக்கிற கடாயில் வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து திக்காகும். நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து ஒரு நல்ல பெரிய கடாயில் 1/2 லிட்டர் பால் போட்டால் போதும். நான் இங்கே 1 லிட்டரில் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் வரட்டும். நீங்கள் 1/2 லிட்டர் பண்ணாலே வந்து ஒரு 8-10 பேருக்கு ரபடி சர்வ் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த பால் நம்ம 1 லிட்டர் ஊற்றினோம், அப்படியே திக்காகிடுச்சு. நல்ல சுண்டி வர நேரம், அதாவது 1க்கு பாதி ஆகிடுச்சு. இப்போது கேஸ் ஸ்லோ பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், குவான்டிட்டி அப்படியே பாதிக்கு பாதி ஆகிடுச்சு. இந்த பாதிக்கு பாதி ஆனோடனே இது இந்த ஸ்டேஜில் 200 கிராம் சர்க்கரை, இந்த 200 கிராம் சர்க்கரையை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆகும் பால். இந்த சைடெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. ஏன்னா அந்த திக்கு பால் வந்து
இந்த சைடில் பால்கோவா மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டால் நல்லா திக்காகும். இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு வித்தின் 5 minutes அப்படியே பால்கோவா மாதிரி திக்காயின்னு வரும். ரபடி ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. நார்மல் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும், பால் இல்லையா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இதை அப்படியே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அடி பிடிக்காமல் அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பால்கோவா. இதுதான் ஸ்வீட் அண்ட் பால்கோவா. ஸ்வீட் சக்கரை போடாமல் அப்படியே கண்டென்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திக்காகிடுச்சுன்னா ஸ்வீட் போடாத பால்கோவா. இப்போது இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ரபடி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நெக்ஸ்ட் 2 minutes நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ரபடி ரெடி. ஸோ இந்த ஒரு வீடியோவிலே நான் வந்து உங்களுக்கு ரபடி சொல்லி கொடுத்துருக்கேன், மால்போவா சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்வீட்டு போட்ட பால்கோவா சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்வீட்டு போடாமல் பால்கோவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரபடி இஸ் ரெடி. இது மைல்டாக, அதாவது இன்னொரு 15-20 minutes இது சூடாக இருக்கும். இது சூடு ஆறின உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாவே இதை விட டபுள் த திக்னஸ் வந்துடும். இது அதுக்கு மேலே திக்காகக்கூடாது. அது மேலே திக்காச்சுன்னா பால்கோவா மாதிரி ஆகிடும். இது அந்த மால்போவா மேலே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதை நான் சைடில் வச்சிடுறேன். ரபடி எப்போவுமே சர்வ் பண்ணும்போது சில்டாக இருக்கணும். மால்புவா ஜீராவில் கொதிக்க மால்புவா எடுத்து நீங்கள் ஜீராவில் போட போகிறீங்க, அது சூடாக இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு இந்த ரபடி வந்து கோல்டாக இருக்கணும். கோல்டாக இருக்கிறபடி ஒரு கரண்ட் எடுத்து மால்புவா மேலே போட்டு சர்வ் பண்ணணும், நட்ஸ் போட்டு. அந்த சூடாக இருக்கிற மால்புவா, இந்த கோல்டாக இருக்கிற ரபடி, மேலே அந்த வாயில் கிடைக்கக்கூடிய அந்த நட்ஸ், இதுதான் ஈட்டிங் காம்பினேஷன். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, ஒரு சூப்பர் ரபடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம். ஒரு 15 minutes ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டோம். அந்த 15 minutes ரெஸ்டிங் டைம்லேயே நான் ரபடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது ஒரு ஃப்ளாட் கடாய் வச்சுருக்கேன். நாங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க. இது மாதிரி சின்ன ஒரு ஃப்ளாட் பேன், ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற பேனில் நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் போடுறேன். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடலெண்ணெய் இஸ் வெரி குட். நான் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இங்கே இந்த பாருங்கள், 15 நிமிஷம் அந்த மாவு ஊறிச்சு இல்லைங்களா? இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ண அந்த சாஃப்ரானோட கலர்லாம் வந்து எல்லோ கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போது நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக 1 2 2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ மாவுக்கு. எவ்வளோ மாவுக்கு? 250 கிராம் மைதா, 1/2 லிட்டர் பால், 75 கிராம் கோவா. இதை போட்ட இந்த மாவு மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் வச்சோம். அந்த குவான்டிட்டி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போது இது ஊற்றுறதுக்கு, இந்த ஆயிலில் ஊற்றுறதுக்கு ரெடியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை மால்புவாவை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே நான் வெறும் சுகர் சிரப், குலாப் ஜாமுன் பண்ணும்போது ஒரு சுகர் சிரப் பண்ண தெரியுமா? அதே சுகர் சிரப் தான், வெறும் குங்குமப்பூ போட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இந்த சுகர் சிரப் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த சூடான சுகர் சிரப், இந்த மாவு இங்கே ஆயில் வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இதை எடுத்து அதிரசம் ஊற்றுற மாதிரி அடி இப்படி தேய்ச்சிங்க. நான் ஊற்றுறத பாருங்கள், அப்படியே அதுக்கு மேலேயே ஊற்றினே போவேன். அப்படியே அது மேலேயே சென்டர்லேயே ஊற்றின்னு போவேன். நீங்கள் சென்டர்லேயே ஊற்றின்னு போனீங்கன்னா நல்லா ரவுண்டு ஷேப்பு வரும். ஒரே இடத்துல ஊற்றின்னு போனீங்கன்னா சின்ன கரண்டி எடுத்துங்க, 3/4 கரண்டி ஒவ்வொரு மால்புவா. ஓவர். அவனா பொறுமையாக மேலே வருவான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவனா ஒவ்வொருத்தனா மேலே வருவான். மேலே வந்தவனே இது மாதிரி திருப்பி போட்டுருங்க. ஓய் இப்படியோடா பாருங்கள், ஒவ்வொருத்தனா மேலே வந்துன்னுக்கிறான். அந்த மேலே வந்தவனை மட்டும் இது மாதிரி பொறுமையாக ஆயிலில் இப்படி திருப்பி போடுங்க. ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். வராட்டி அப்படியே மெதுவாக அப்படி தட்டி விட்டு அப்படி திருப்பி போடுங்க. சில பேர் முறிக்கினா அப்படியே கீழே உட்காந்துருவான், நீ திருப்பிடா அப்படின்ற மாதிரி. ஸோ அவனை மட்டும் அவன் தட்டி மேலே எழுப்பி விட்டுலாம், அவ்வளோதான். இந்த மால்புவா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், கிறிஸ்பியாக.
அப்படி வந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அந்த சைடு நீங்கள் மாவு கரெக்டாக கலந்து கரெக்டான அமௌண்ட் தண்ணி போட்டுருந்தா சைடு பாருங்கள் பூ மாதிரி வரும், அதுவே ரிங்கிள்ஸ் மாதிரி வந்து பூ மாதிரி வந்துடும். ஸோ நல்லா கிறிஸ்பி ப்ரௌன் ஆகட்டும். பொறுமையாக, அர்ஜென்ட்டே இல்லை, நல்லா ஒரு 6-7 நிமிஷம் ஏதோ ஆயிலில் இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே அவன் பாட்டுக்கு ஸ்லோவாக பூரி மாதிரி விரிவான். இந்த மாதிரி வந்தால் தான் மால்புவா உள்ளார ஜீரா போய் கரெக்டாக உட்காரும். இதை நம்ம வந்து சோக் பண்ண போகிறோம் இந்த சுகர் சிரப்பில். அதனால் இந்த சுகர் சிரப்பையும் ஒரு ஃப்ளாட் பாத்திரத்தில் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதில் ஊற்றி வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் மால்புவா ஊறுறது. இப்போது இது ஆல்மோஸ்ட் டன். இதை பாருங்கள், இவெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டான் பாருங்கள். நான் போட்டு கிட்டத்தட்ட 6-7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 to 6 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கலர் ஜாஸ்தி வந்தவனெல்லாம் முதல்ல எடுத்து இது மாதிரி கலர் வந்தவனெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இங்கே சூடாக ஜீரா இருக்குது, அந்த ஜீராவில் போட்டு இப்படி அழுத்தி விட்ருங்க. ஒரு அமுக்கிட்டிங்கன்னா அந்த சூடுலேயே வந்து தேவையான ஜீராவை அது இழுத்துக்கும். நீங்கள் கரெக்டான குவான்டிட்டி தண்ணி கடைசியில் ஊற்றி ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்சர் வருங்க. இல்லைனா கண்டிப்பாக கட்டி ஆகிடும். இந்த மால்புவா சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நீங்கள் அந்த கடைசியில் அந்த தண்ணி, அந்த 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றின இல்லைங்களா, அது போடாட்டி கண்டிப்பாக அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இந்த தண்ணி அந்த லாஸ்ட்டில் ஊற்றுனால இவ்வளோ இந்த டெக்ஸ்சர் வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை பாருங்கள், இது மாதிரி எல்லா சைடும் அந்த ஜீரா சோக்கார மாதிரி இந்த மால்புவாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ், 15 நிமிஷம். நீங்கள் சோக் பண்ணி 10வது நிமிஷம் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள்லாம் வெட்டிங்ஸ்க்கு பண்ணும்போது, கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணும்போது ஒரு 2000 பேருக்கு பண்ணுவோம். அங்கங்கே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஜீராவில் போட்டு அப்படியே எடுத்து கொடுப்போம். வித்தின் 2 மினிட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இவன் வந்து 2 மினிட்ஸில் என்ன ஜீரா வேணுமோ அது உறிஞ்சிடுவான். ஸோ அதுக்கப்புறம் ரெடி. அப்புறம் இதை பிளெயின் மால்புவா கூட சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து வெறும் மால்புவா சர்வ் பண்ணலாம், வெனிலா ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணலாம். ஆனால் தி பெஸ்ட் ஒரிஜினல் மெத்தட் வந்து ரபடி வச்சு சர்வ் பண்ணுறது. நான் இப்போ உங்களுக்கு அந்த ரபடி வச்சு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே மால்புவா இட்ஸ் ரெடி. இப்போது இந்த சும்மா ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சேன், அவ்வளோதான். இந்த ஜீரா, எக்ஸ்ட்ரா ஜீராலாம் இது மாதிரி அழுத்தி எடுத்துருங்க. எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் வைங்க. ஜீராலாம் எடுத்துட்டு அந்த ஒரிஜினல் சாஃப்ரான் கலர் ஓகே இது மாதிரி வச்சுட்டு இங்கே நம்ம அந்த பாலை சுண்டி ரபடி பண்ணோம் தெரியுமா, அதை அவ்வளோதான், ஓவர். இதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் நட்ஸ். ஹெவன் ஆன் எர்த். ஒரு ஃபேண்டாஸ்டிக் நார்த் இந்தியன் ஃபிட் ஃபார் த கிங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டெசர்ட். பழைய காலத்து முகலாய மன்னர்கள்லாம் சாப்பிட்டு ரசித்து சுவைச்ச ஒரு டிஷ். அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ராமிக் டிலைட். ரொம்ப பாப்புலர், ரொம்ப டேஸ்டி. இதெல்லாம் சாப்பிட்டாலே வந்து நம்மளே வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணுற மாதிரி, நம்ம வந்து இந்த டெசர்ட்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஃபிட் ஃபார் த கிங்ஸ் டெசர்ட் உங்களுக்காக ஒரு ஃபேண்டாஸ்டிக் மால்புவா வித் ரபடி ஜஸ்ட் ஃபார் யூ இன் இதயம் தொட்ட சமையல். இனிமேல் உங்கள் வீட்லேயும் நீங்களும் மகாராஜா பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டெல்லிக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிற ஒரு டிஷ், ஒரு ஃபேண்டாஸ்டிக் கறி. நார்த் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் செலிப்ரேட்டட் டிஷ்ஷஸ். அது வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது யூனிவர்சல் ஃபேவரட், எல்லாருக்குமே பிடிச்சது. சப்பாத்திக்காகட்டும் நானுக்காகட்டும் கார்லிக் சப்பாத்தி பண்ணி மேலே கார்லிக் ரேப் பண்ணி அதை குக் பண்ணிவிட்டு அது கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு சைட் டிஷ் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், எதிர்பார்த்துட்டு.